எந்த நாட்டு பார்லிமென்டிலும் பிரதமரை பேச விடாமல் திருடன் என்று எதிர்க்கட்சியினர் கூச்சலிட்டது இல்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையாக பாரதிய ஜனதாவினரை தாக்கினார். ரூபாய் மதிப்பு சரிவு குறித்து ராஜ்யசபாவிலும் வெள்ளியன்று பிற்பகலில் பிரதமர் மன்மோகன் சிங் அறிக்கை அளித்தார். இதை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி கடுமையாக குறை கூறினார். இதுவரை அமைதியாகவே எப்போதும் பேசி வந்த பிரதமர் மன்மோகன் சிங் சற்று கடுமையான குரலில் பேசினார். ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதில் அரசுக்கு மட்டுமல்லாது பிரதான எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு உள்ளது என்று கூறிய மன்மோகன் சிங், இந்தியாவில் முதலீடு செய்வது பலனளிக்கக்கூடிய ஒன்றுதான் என்ற செய்தியை உலகுக்கு கூற வேண்டியது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையும் கூட என்றார். அப்போது எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப அமைச்சர்களை அறிமுகப்படுத்தக்கூட பிரதமரை அனுமதிக்காமல் எதிர்க்கட்சி கூச்சல் எழுப்பும் ஜனநாயகத்தை எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? சபையின் மையப்பகுதியை முற்றுகையிடுவதும் பிரதமரை திருடன் என்று எம்பிக்கள் சத்தம் போடுவதையும் கேள்விப்பட்டதுண்டா என்றும் ஆவேசத்துடன் கேட்டார். You ever heard of a situation in a parliamentary system where the Prime Minister of the country is not allowed to introduce the members of his Council of Ministers, and that is what happened in 2004. Have you heard of any other country where the members of the opposition walk into the well of the house shouting, "The Prime Minister chor hai, Prime Minister chor hai"? உடனே அருண்ஜேட்லி, எம்பிக்களை விலைக்கு வாங்கி நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பிரதமர் வெற்றி பெற்றதை எங்காவது கேட்டிருக்கிறீர்களா என்று திரும்ப கேட்டார். இதைத் தொடர்ந்து நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரம் தொடர்பாகவும் கோப்புகள் மாயமானது குறித்தும் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப, நான் கோப்புகளின் பாதுகாவலன் அல்ல என்றும் மன்மோகன் சிங் வெறுப்புடன் கூறினார். இதைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சியினர் கோபமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு சபை ஒத்திவைக்கப்பட்டது.